2015ஆம் ஆண்டு நிகழ்ந்த ஆம்பூர் கலவர வழக்கு தொடர்பாக 22 பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரவீன் இணைப்பில் இணைகிறார். பிரவீன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. ஆம்பூரில் கடந்த 2015ஆம் ஆண்டு கலவரம் தொடர்பாக 191 நபர்கள் மீது 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பத்தூர் மாவட்ட நீதிபதி மீனாகுமாரி அவர்களால் பரபரப்பான தீர்ப்பு வழங்கப்பட்டது. 190 பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். 177 பேர் விடுதலை செய்யப்பட்டு 22 பேர் குற்றவாளியான தீர்ப்பு வழங்கினார். மேலும் அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டதன் காரணமாக ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அஸ்லாம் பாஷா தலைமையில் தான் இந்த வன்முறை நடைபெற்றதாகவும், எனவே அவருடைய குடும்ப சொத்தில் இருந்து வருவாய்த்துறையினர் வரையறை செய்து சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும், அதேபோல் அரசாங்கம் நஷ்டீடு வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்தார். அதனைத் தொடர்ந்து 22 நபர்களுக்கு தண்டனை விவரம் உடனடியாக பிறகு வழங்க வேண்டும் மீனாகுமாரி கூறினார். அதன் பின் நீதிபதி மீனாகுமாரி 22 பேர்கள் தாங்கள் செய்த குற்றத்தை ஒவ்வொருவருக்கும் 3 வருடங்கள், 2 வருடங்கள், 1 வருடங்கள் என 22 பேர்களுக்கும் அபராத தொகை என தண்டனை வழங்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் 2 காவலர்களுக்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், மேலும் காயம்பட்டவர்கள் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், மேலும் 1 மாதத்திற்குள் இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தர வேண்டும் எனவும் மாவட்ட நீதிபதி மீனாகுமாரி தீர்ப்பளித்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரவீன்.